ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காளான் வச்சு அருமையான ஒரு காளான் கிரேவியை தொக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இதை நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். மிஸ் பண்ணாமல் நான் செஞ்சுருக்க மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ இதை நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்க்காமல் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவு வறுபட்டதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து, இல்லாட்டி இடிக்கல் இருந்ததுன்னா அதில் வச்சு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆனதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலர் மாற வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகணும். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா குக் ஆகணும். தக்காளி ஓரளவு நல்லா மேஷ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்ததும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மல்லித்தூள் வீட்டில் எப்படி அரைக்கிறதுங்கிறத நாளைக்கு ஒரு 12 மணிக்காட்ட அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துட்டு, தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை கொதிக்க விடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதை ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருந்தால் ஓகே, பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் காளானை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காளான் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ காளான் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டு இதை மூடி போட்டு குக் பண்ணுங்கள். மூடி போட்டு குக் பண்ணும்பொழுது நீங்கள் இடையே கலந்து விட்டுக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ இது நல்லா கொதித்து காளான் நல்லா குக் ஆகி வரணும் இல்லைங்களா, அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் வேக வைக்கும் பொழுது அப்படியே விட்டுடாதீங்க, அடி பிடிச்சிரும். இடையே இது போல் கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணிலாம் வற்றிட்டு நல்லா ஓரளவுக்கு நமக்கு திக்காயிடும். ஸோ அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் தண்ணி ஓரளவு நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி சோம்பும் மிளகு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிட்டு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும். அதோட அந்த தண்ணியெலாம் நல்லாவே வற்றி ட்ரை ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு முறை நீங்கள் கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு காளான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடான சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.